ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லக்னோவில் எங்களோட ஆர்மி குவார்ட்டர்ஸில் எப்படி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். சும்மா நாங்கள் பிள்ளைங்கள்லாம் நேற்று ஸ்கூல்லேயே ஒரு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். இங்கெல்லாம் ஸ்கூல்லேயே மேம் பிள்ளைங்களுக்கு பீஸா எல்லாமே ஆர்டர் பண்ணி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆர்மி குவார்ட்டர்ஸ் இல்லைங்கனால ஒரு வீட்டுக்கு 100 சும்மா வசூல் பிரித்து இவங்களே பண்ணாங்க. சும்மா கேக் கீழே வீட்டில் இருக்கிற அக்கா பண்ணாங்க. அந்த கேக்கை வெட்டுறதுக்குள்ளே 2-3 குட்டீஸ் சேர்ந்துட்டு ஒரே அழுகை தான். மாற்றி அந்த நான் தான் வெட்டுவேன், இது நான் தான் வெட்டுவேன்னு மாற்றி ஒரே அழுகையாக தான் போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி கேக்கை வெட்டுறதுக்குள்ளே போதுண்டான்னு ஆகிப்போச்சு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குளிர் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் ஒரே மழை வேறு ஜாஸ்திங்கிறனால குளிரும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் குளிர் ஓகேவாக இருந்தது. இந்த வருஷம் இப்போவுமே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. நான் சொட்டரை போட்டு இந்த தீ மூட்டை இல்லை, இந்த தீ புகை போட்டு வைக்கலைன்னா வெளியில் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அப்புறம் இவங்க என்ன ஃபங்க்ஷன்னாலுமே டான்ஸ் ஆடுவாங்க நார்த் இந்தியாவில். அதுக்காக யாரும் தப்பாலாம் நினச்சிடாதீங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் சரி, வீட்டில் பர்த்டே கேக் கட் பண்ணாலும் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுனாலுமே இது இவங்களோட கல்ச்சரு. அதனால் இவங்களாம் ஸ்டேட் வைஸாக டான்ஸ் ஆடினாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள். வெஸ்ட் பெங்கால்காரங்க தனியாக, மத்திய பிரதேஷ்காரங்க தனியாக, ராஜஸ்தான்காரங்க தனியான்னு ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போச்சு. பாய் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.